வீடியோஸ். நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் நான் பார்க்க போகிறது டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு பார்க்க போகிறோம். இந்த டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து நம்ம ஃபுல்லி பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட்டில் அப்ரூவ் ஆன டேட்டாஸை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க, நேக்கில் என்ன கிரேடில் இருக்கிறாங்க, அதே மாதிரி என்ஐஆர்எஃப்ல என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, தென் அதே மாதிரி ஆவரேஜ் சேலரி ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் சேலரி என்ன வந்திருக்கு, தென் அதே மாதிரி டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் என்ன கட் ஆஃப் வரைக்கும் ஆல்மோஸ்ட் போயிருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் அப்ரூவ்ற டேட்டா வச்சு நம்ம வந்து ஆர்டராக நம்ம சொல்ல போகிறோம் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஏன்னா சில காலேஜஸ் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து 100% அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க. சில காலேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஐஎஸ்எஸ் சேலரி வந்து எவ்வளோ ஐஎஸ் சேலரி இது வரைக்கும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஃபால்ஸ் டேட்டா எதுவுமே நம்பாமல் கவர்மெண்ட் டேட்டா வச்சு நம்ம பார்த்தா உங்களுக்கு பெஸ்ட்டான காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் டேட்டா பேஸ் பண்ணி டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸ்லையும் சரி ஓகேங்களா, கவர்மெண்ட் ரேங்கிங்லேயும் சரி இருக்கு. ஃபஸ்ட்டு காலேஜ் எதுனா ட்ரீம் காலேஜஸ் இன் சென்னைனே பார்க்க சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் காலேஜஸ் சென்னையில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்என் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் காலேஜ் சென்னையில் இருக்குது. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45th ரேங்கிங்கில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நேக்கில் A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. அதுவும் ஆவரேஜ் சேலரி வந்து 8 lakhs இருந்திருக்கு. அதே மாதிரி டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் 191.5 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக பாசிபிள் இருக்குது நீங்கள் எஸ்எஸ்என் காலேஜில் நீங்கள் படிக்கிறதுக்கு. சரிங்களா, நீங்கள் 191.5 வரைக்கும் டெஃபினட்டாக எஸ்எஸ்என் காலேஜஸில் கவுன்சிலிங்கில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே 80% தான் இருக்கிறது. ரிமைனிங் 20%னா ரிமைனிங் 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் தென் வந்து அவங்களே செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி வந்து அவங்க போயிருக்கிறாங்க. அதுதான் வந்து 80%. சரிங்களா, எஸ்எஸ்என்க்கு அப்புறம் அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் காலேஜ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லலாம். பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து செகண்டில் இருக்குது. பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 63rd ரேங்கிங்கில் இருக்கிறாங்க. பட் நேக்கில் A கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. ஆஸ் பர் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளேஸ் வந்து 74% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்காங்க 7 lakhs ஆவரேஜ் சேலரியாக. தென் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் 185% கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் தேர்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட் காலேஜ் சென்னையில் இருக்கிற ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து 86th ரேங்க்கில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நேக்கில் A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. எப்படி எஸ்எஸ்என் வந்து நேக்கில் A++ கிரேட் இருந்துச்சோ அதே மாதிரி ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங்கும் நேக்கில் A++ வந்து கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்ஐஆர்எஃப் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 84% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு 4.7 lakhs வந்து சேலரியாக இருந்திருக்கு. அதே மாதிரி டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து 176.3 கட் ஆஃப் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 77th ரேங்க்கில் இருக்காங்க. பட் ஆனால் நேக்கில் A கிரேட் தான் வாங்கியிருக்கிறாங்க. பட் பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஸ் பர் த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 89.5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் இருக்காங்க. ஆவரேஜாக உங்களுக்கு 6 lakhs வந்து உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி வந்திருக்கு. அதே மாதிரி கவுன்சிலிங்கில் உங்களுக்கு 177.23 ஓகேங்களா கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. சரிங்களா, தென் அடுத்து 5th காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரீம் காலேஜ் அண்ட் ஃபேவரட் காலேஜ். இதுக்கப்புறம் உங்களுக்கு 5th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் காலேஜில் இருக்கிறோட ட்ரீம் காலேஜோட குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா, அதாவது பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் இருக்குது. அதே மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 101லேருந்து 150 பேண்டில் இருக்கிறாங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். தென் நேக்கில் A கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தென் என்ஆர்எஃப் டேட்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 88% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் இருக்காங்க. அதுவும் ஆவரேஜ் சேலரியாக 7.5 lakhs தான் உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி இருக்குது. கவுன்சிலிங்கில் 186.35 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 6th பொசிஷனில் நம்ம ஃபேவரட் காலேஜ் சொன்ன பாருங்க ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோட
குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனாக இருக்கிற ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NRF ரேங்கிங்கில் 151 to 200 ரேங்கிங்கில் இருக்கிறாங்க. அதே மாதிரி NACல A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இங்கே NACல இப்படி நம்ம SSN பார்த்துருந்தோம். தென் ராஜலக்ஷ்மியும் உங்களுக்கு ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங்கும் NACல A++ கிரேட் வாங்கியிருந்தாங்க. தென் அடுத்து ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் உங்களுக்கு NACல A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தென் NRF டேட்டா பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. உங்களுக்கு ஆவரேஜ் சேலரியாக உங்களுக்கு வந்து 5 lakhs இதில் வந்து ஆவரேஜ் சேலரி இருந்திருக்கு. கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து 177.17 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் அதே அளவுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஈவனாகவே போயிட்டுருக்கு. நம்ம பிஎஸ்சி டெக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஈக்குவலாகவே இல்லை. இல்லை ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆவரேஜ் சேலரியாக இருக்கட்டும் சரி, பிளேஸ்மெண்ட் அதோட பர்சன்டேஜ் சொல்லி ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. பட் ஆனால் ஏன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் அண்ட் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்ளீட்லி ப்ரைவேட். பட் இங்கே ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங்கும் சரி, ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ரெண்டுமே வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பட் டேட்டா ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாகவே இருக்குது. நீங்கள் அதனால் வந்து ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷனாக கூட நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸ்லையும் சரி, ஆஸ் பர் த கவர்மெண்ட் டேட்டாவில் இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, இவங்க NRF ரேங்கிங்கில் 101 150 பேண்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி NACல A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆஸ் பர் த ரேட் ஆஃப் NRF ரேங்கிங் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆவரேஜ் ஆஃப் 5 lakhs இருந்திருக்கு. உங்களுக்கு கவுன்சிலிங்கில் 177.17 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 177.17 வரைக்கும். இல்லை கோயம்புத்தூரில் உங்களுக்கு ட்ரீம் காலேஜ், ஃபேவரட் காலேஜுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் இருக்குது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, KCT. ஓகேங்களா, இங்கே கவுன்சிலிங்கில் 177.17 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th பொசிஷனில் இருக்கிறது ஈரோடில் இருக்கிற கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். NRF ரேங்கிங்கில் 101 150 பேண்டில் இருக்கிறாங்க. NACல A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தென் உங்களுக்கு NRF ரேங்கிங்கில் இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82.8% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு 4.5 lakhs இருந்திருக்கு. உங்களுக்கு TNA கவுன்சிலிங்கில் 165.5 கட் ஆஃப் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் NACல A+ இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SSN ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி வந்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தோம். தென் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தென் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, தென் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். தமிழ்நாட்டில் NACல A++ கிரேட் இருக்குது. இந்த 5 காலேஜஸ் தான். இது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 8th ஆப்ஷனாக ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் இருக்குது. இதில் டெஃபினட்டாக நீங்கள் வந்து அடுத்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். தென் அடுத்து ஓகேங்களா 9th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட் காலேஜ் நம்ம சொல்ல முடியாது, பேரண்ட்ஸோட ஃபேவரட் காலேஜ் நம்ம சொல்லலாம். இதில் RMK இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா, இதில் சென்னை அவுட்டரில் இருக்க RMK இன்ஜினியரிங் காலேஜ். NRF ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 151 200 பேண்டில் இருக்குது. தென் NACல A+ சரி, NACல A+ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. உங்களுக்கு ஆவரேஜாக 5 lakhs இருந்திருக்கு. தென் TNA கவுன்சிலிங்கில் உங்களுக்கு 175.21 கட் ஆஃப் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. RMK இன்ஜினியரிங் காலேஜ். சரிங்களா, தென் அடுத்த 10th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேங்களா, சென்னையில் இருக்கிற SVCE ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கே நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா SSN பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நேம் தான் இருக்குது. அதே மாதிரி ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் வேறு தமிழ்நாட்டில் வேறு நேம்ஸில் வந்து ராஜலக்ஷ்மி நேமில் இல்லை. பட் ஆனால் வெங்கடேஸ்வரா என்ற பேரில் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது. நம்ம கவுன்சிலிங் கூட பார்த்து கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா SVCE ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து சென்னை அவுட்டர் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற காலேஜ். ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல அதே ரீஜனில் 2-3 காலேஜஸ் வந்து இருக்குது. நம்ம கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணும்போதும் நம்ம பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். இல்லை SVCE ஓகேங்களா, கவுன்சிலிங் கோடை வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, அது ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா வெங்கடேஸ்வரா பேர் தமிழ்நாட்டில் ஒரு 4-5 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சரி, SVCE வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் NRF ரேங்கிங்கில் 151
ரேங்க்லேருந்து 200 ஓகேங்களா பேண்டில் இருக்குது. தென் நேக்கில் A+ கிரேடில் இருக்கிறாங்க. தென் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 76% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆவரேஜாக 5.5 சேலரியாக இருந்திருக்கு. தென் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு 175.11 கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்த டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு பார்த்தோம். இதில் நீங்கள் எதிர்பார்த்த சில காலேஜஸ் வந்து வராமல் இருந்திருக்கலாம். அதாவது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ், தென் கேபிஆர், கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஈஸ்வர இன்ஜினியரிங், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இல்லைங்களா, இந்த காலேஜஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த உங்களுக்கு 11 to 15 டெஃபினட்டாக இருக்கும். பட் ஆனால் டாப் 10ல் ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற NAR ஆஃப் NAC, தென் TNE கட் ஆஃப் இதெல்லாம் பார்க்கும்போது டாப் 10ல் இந்த 10 காலேஜஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் அடுத்து கேட்பீங்க, அதான் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற NAR ஆஃப் NAC டேட்டா பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து டாப் 10 ஓகேங்களா உங்களுக்கு காலேஜஸில் வரும். ஏன்னா இன்னும் நிறையா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க 100% பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க, ஹை சேலரி இது வரைக்கும் நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் சொல்லுவாங்க ஓகேங்களா. பட் ஆனால் ஆஸ் பர் த கவர்மெண்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் இந்த 10 காலேஜஸ் தான் உங்களுக்கு வந்து டாப் 10 காலேஜஸை. ஃபஸ்ட்டு SSN, தென் செகண்ட் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, தேர்ட் ராஜலட்சுமி இன்ஜினியரிங், ஃபோர்த் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கிறது. தென் ஃபிஃப்த்து வந்து PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், சிக்ஸ்த்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தென் செவன்த்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, தென் 8th கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், 9th RMK இன்ஜினியரிங் காலேஜ், 10th ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இதான் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். தென் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்டடாக உங்களுக்கு ரிமைனிங் ஒரு டாப் 50 காலேஜஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்ப்போம். தென் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா கேட்குறது வந்து சார் நீங்கள் லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டெஃபினட்டாக நம்ம பார்ப்போம். எங்களை ஒவ்வொரு காலேஜஸும் லாஸ்ட் 5 இயர்ஸ் என்ன கட் ஆஃப் வந்து TNA கவுன்சிலிங் நம்ம பேருக்கு ஏன்னா இதுவே நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.